guys அந்த ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லவா. உப்பு போட்டுக்கணும். உப்பு, கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்க்கனா கூட வந்துடும். கொஞ்சோண்டு மாவு இந்த 4 இந்த கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் உப்பு, தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுன்னா 2-3 கலர் ஒரே கலரை ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் போட்டுட்டிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மறந்துட்டேனே, அப்போலாம் சொல்ல மாட்டேன். ஃபுட் கலர் போடாமல் கூட ஒரு ஸ்லைமு. மாவு எடுத்துக்கணும். எந்த மாவு வேணால் எடுத்துக்கோங்க. பொடியாக மாவு இருக்கும்ல, அந்த மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தோசை மாவில் எடுத்துடாதீங்க. அப்படி தோசை மாவு இருந்துச்சுன்னா நல்லா வரவே வராது. அதனால தான். ஸோ காய்ஸ், இதுதான் காய்ஸ் ஸ்லைம் செய்கிறது. அந்த மாவு எவ்வளோ நேரம் போடணும்னு சொல்லவா. மாவு எவ்வளோ ஸ்பூன் போடணும்னு சொல்லவா. ஒரு 6 ஸ்பூன் போடுங்க, இல்லாட்டி 5 ஸ்பூன் தான் போடணும். 5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் ஸ்பூன் போடுறது. அந்த 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனில் நீங்கள் கையில் எடுத்து பிசையணும். கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிங்கன்னா கை ஃபுல்லாக ஒட்டும். அதுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அதை ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக எண்ணெயோட அடிக்கும். அவள் தான். அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அழகாக ஸ்லைம் வந்து கையில் ஒட்டாமல் வரும். இதான் கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைமோட வீடியோ. செகண்டோடது சொல்லவா. எங்களோட இந்த இருக்குது இந்த இதுலேயே 4-5 கம்ஃபர்ட் இருக்கும்ல, அது உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்ட்டை ஊற்றிக்கோங்க. தான் இந்த இதில் ஒரு மூடி 2 நிறைய மூடி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மாவு எடுத்து நான் சொன்ன மாதிரியே அந்த மாவு எடுத்து போட்டுடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவே போடுங்க. அந்த மாவு போட்டிங்களா, அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் ஒரு சூப்பரான ஸ்லைம் வந்துடும். இன்னும் ஸ்லைம் சொல்லவா, அது குட்டி தான், ஈஸி. கம் எடுத்துக்கணும். கம் இல்லைன்னா எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் எடுத்துக்கணும். நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு குட்டியோண்டு கொஞ்சோண்டு பிசுன்னு கம் இருக்கும்ல, ஃபெவிகாலில் ஃபெவிக்விக்கே ஊற்றிடுங்க. அந்த கம்மை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்லைம் மாதிரி வந்துடுங்க. பாய்.